வணக்கம். டிவிஎஸ் LP46 நியோ இந்த பார்கோட் லேபிள் பிரிண்டருடைய டிரைவரை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்ககிட்ட டிரைவருக்கான CD இருந்தது அப்படின்னா அது மூலமாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பிரிண்டருடைய நேமை கொடுத்துட்டு டிரைவர்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. வரக்கூடிய பேஜில் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்கிற விண்டோஸ் டிரைவர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிறத இந்த இடத்துல பார்த்துக்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் இங்கே இருக்கிற ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இந்த ஜிப் ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆச்சோ அந்த இடத்துக்கு போயிடும். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற அப்ளிகேஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போது ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்டர் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். இதில் இன்ஸ்டால் அப்படிங்கிறதுல மார்க் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. எகெயின் நெக்ஸ்ட். இப்போ இந்த ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்கும். இதுக்கும் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் போயிட்டு கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இந்த க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் பேனல் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த வியூ டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் இந்த பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த பிரிண்டருக்கான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த பிரிண்டர் இங்கே ஷோ ஆகும். இப்போ நம்ம பார்கோடு பிரிண்டர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.